ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விடுதலை போராட்டத்தில் பகத்சிங்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங்கோட ஐடியாலஜி, அவரோட சித்தாந்தத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய இளைஞர்கள் அவங்களோட டிஷர்ட்டில், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சராக அந்த மாதிரி நிறைய இடத்துல அவரை ஃபாலோ பண்ணுறவங்கள அதிகமாக பார்க்குறோம். ஆனால் இந்த பகத்சிங் 23 வயசு வரைக்கும் தான் உயிர் வாழ்ந்தார். பிரிட்டிஷ்காரங்க அவரோட 23 வயசில் அவரை தூக்கில் போட்டு கொன்றுவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஐடியாலஜி, அவரோட சித்தாந்தம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நபரை நம்ம ஈஸியாக கொல்ல முடியும், ஆனால் அவரோட ஐடியாலஜியை என்றைக்குமே கொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா பகத்சிங் தான். இந்த பகத்சிங் 23 வயசுலேயே இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்காரு அப்படின்னா அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே வாங்க. பகத்சிங்கோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட தாத்தா அப்பா எல்லாருமே விடுதலை போராட்டத்தில் இருந்தாங்க. அந்த உணர்வு அந்த ரத்தம் தான் பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங்கு இருக்குது. இவர் ஆரம்பத்தில் காந்தியோட நான் வைலன்ஸ், அதாவது அஹிம்சை முறையில் தான் நம்ம போராடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் சின்ன வயசில் இருப்பார். அதே மாதிரி இவரோட ஃபேமிலியும் பார்த்தோம் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பமாக இருக்கும். இவரோட 12வது வயசில் பார்த்தோம் அப்படின்னா ஜாலியன் வாலாபாக், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிற மாதிரி. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் மக்கள் எல்லாருமே அமைதியாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த ஜெனரல் டயர் எல்லா மக்களையும் கண்மூடித்தனமாக கொன்றுவார். அதில் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இறந்துருவாங்க. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிணறு இருந்திருக்கும். அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் உயிர் விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த துப்பாக்கி குண்டு மலைக்கு பயந்து போய் அந்த கிணத்துல தப்பிக்கிறதுக்காண்டி குதிப்பாங்க. அப்படி அந்த கிணத்துல குதிச்சு இறந்தவங்களே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர். அந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்தில் பகத்சிங் அங்கே போய் பார்ப்பார். அவருக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய விஷயம் ஒன்று ஒன்றா மாற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா அவர் ஆரம்பத்தில் இருந்தே காந்திய வழியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பார். ஆனால் அங்கே இருந்த எல்லா மக்களுமே அகிம்சை முறையில் அமைதியாக தான் இருந்தாங்க. ஒரு திருவிழாக்காண்டி அங்கே வந்திருப்பாங்க. ஆனால் அப்படி அமைதியாக இருக்கவங்கள பிரிட்டிஷ்காரங்க அடித்து கொள்ளுதாங்க. அப்போ நம்மளும் பிரிட்டிஷ்காரங்கிட்ட அவங்கள மாதிரியே வன்முறையில் ஈடுபட்டு தான் சுதந்திரம் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விதை அங்கேருந்து ஆரம்பிக்கு. அந்த ஜாலியன் வாலாபாக் சம்பவத்து அப்போ பகத்சிங்கோட வயசு 12 தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அக்காலி மூமெண்ட்டு. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஹிம்சை முறையில் தான் நடக்கும். ஆனால் அதுலேயும் பிரிட்டிஷ்காரங்க வன்முறையாக ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். ஸோ ஒத்துழையாமை இயக்கமும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமைதியாக தான் அற வழியில் போராடுவோம். ஸோ நம்ம அற வழியில் போராடின எல்லா விஷயத்தையும் பிரிட்டிஷ்காரங்க நம்மளை துன்புறுத்தி அச்சுறுத்தி கடைசியில் அந்த போராட்டத்தை இல்லாமே ஆக்குவாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க பகத்சிங் நம்ம அஹிம்சை முறையில் போராட வேண்டாம், நம்மளும் வன்முறை கையில் எடுப்போம் அப்படிங்கிற உணர்வு வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே சைமன் கமிஷன், சைமன் குழு வந்திருக்கும். அதை எதிர்த்து லாலா லஜ்பத் ராய் அந்த மாதிரி நிறைய பேர் போராட்டம் பண்ணுவாங்க. அந்த போராட்டத்தில் லாலா லஜ்பத் ராயை லத்தியால் அடிச்சிருப்பாங்க. அதில் அவர் ரொம்ப காயம் பட்டுருவார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அதனால் உயிரையும் இழந்துருவார். பகத்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லாலா லஜ்பத் ராயை ஒரு குரு மாதிரி நினச்சிருப்பார். ஆனால் அவரே பிரிட்டிஷ்காரங்க கொன்னது அவருக்கு இன்னும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு என்கொயரி, எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் யாரனாலும் அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களோட ஒரு பெரிய வன்முறை முயற்சியாக இருக்குது. இதனால் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அதிகாரி, அவர் பேர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்காட்ஸ் அப்படிங்கிறவர், அவரை கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பகத்சிங் பிளான் பண்ணுவார். ஆனால் அந்த இடத்துல மாற்றி சாண்டஸ் அப்படிங்கிற இன்னொருத்தரை கொன்றுவார். பகத்சிங் தன்னால் முடிஞ்ச நிறைய போராட்டங்கள், அப்புறம் இளைஞர்களை திரட்டுறது, இந்த மாதிரி நிறைய செயல் செய்தார். இருந்தாலுமே இது இந்தியா ஃபுல்லாக பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகலை.
ஸோ வந்து இப்போ ஒரு காந்தியோட போராட்டம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ மீடியா மூலமாக அப்போ இருந்த நியூஸ் பேப்பர் அந்த மூலமாக வந்து ஈஸியாக போயிடும். ஆனால் பகத்சிங்கோட போராட்டம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவு வந்து ரீச் ஆகலை. அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸோ டெல்லியில் வந்து அப்போ பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றம் மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு குண்டு போடுதார். எப்போ குண்டு போடுவார் அப்படின்னா ட்ரேட் டிஸ்பியூட் பில், தொழில் தகராறு மசோதா, அதை தாக்கல் பண்ணுற அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குண்டை போட்டிருந்தாரு. அவர் குண்டு போட்ட நோக்கம் என்ன அப்படின்னா அவங்கள கொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது, அவரை பற்றி எல்லாருக்கும் வந்து தெரியணும். ஸோ அவரோட போராட்டம் என்ன, நமக்கு வந்து சுதந்திரம் வேணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் மீடியா மூலமாக மக்களுக்கு வந்து தெரியணும். ஒரு சுதந்திர உணர்வை வந்து ஏற்படுத்துறதுக்காண்டி ஒரு குண்டு போடுவார். அந்த குண்டில் அங்கே யாருமே வந்து சாக மாட்டாங்க. ஆனால் அவர் நினச்ச நோக்கம் வந்து நிறைவேறிடும். எல்லாருக்குமே அவரோட விஷயம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். மக்கள் எல்லாரும், இளைஞர்கள் எல்லாரும் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்தில் காந்திய முறை, அகிம்சை முறையை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்து கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அவரே வந்து வன்முறைக்கு வந்து போயிடுவார். அவர் வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பத்தில் வந்து இருப்பார். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு நாத்திகர் ஆயிடுவார். ஒரு புக்கு கூட எழுதியிருப்பார், நான் ஏன் நாத்திக நானேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிச கொள்கை, அதாவது இடதுசாரி சித்தாந்தம் அப்படிமோ, அதையும் வந்து அவர் பின்பற்றுவார். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பகத்சிங் பற்றின ஒரு ஓவரால் கதை தெரிஞ்சிருக்கும், அவர் யார், எப்படி மாறினார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து அவரை பற்றி டீட்டெயிலாக எல்லா ஃபேக்டும் வந்து பார்க்கலாம். பகத்சிங்கோட அப்பா யார் அப்படின்னா கிஷன் சிங் அப்படிங்கிறவர். பகத்சிங் வந்து செப்டம்பர் 28, 1907 வந்து பிறந்திருப்பார். இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா வெஸ்ட்டு பஞ்சாபில் பிறந்திருப்பார். அதாவது வெஸ்ட்டு பஞ்சாப் அப்படிங்கிறது இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்குது, அந்த இடத்துல வந்து பிறந்திருப்பார். ஓகே, அடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி ஜாலியன் வாலாபாக் தான் இவர் மனசில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னோம். என்னைக்கு நடந்தது அப்படின்னா ஏப்ரல் 13, 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடக்கும். அப்போ இவருக்கு வயசு பார்த்தோம் அப்படின்னா வந்து 12 தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சௌரி சௌரா சம்பவம், நம்ம வந்து இதையும் பார்த்தோம் அப்படின்னா காந்தி கதையில் வந்து படிச்சிருப்போம். ஸோ நம்ம வந்து ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருப்போம். அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து பிரிட்டிஷ்காரங்க அதிகமாக வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வந்து தீ வச்சுருவோம் நம்மளாம். ஸோ அதில் வந்து நிறைய போலீஸ்காரங்க வந்து இறந்துருவாங்க. இதனால் பார்த்தோம் அப்படின்னா காந்தி வந்து நான் வைலன்ஸே நம்ம வந்து கலைச்சிடலாம், இந்த போராட்டம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு வந்து எடுத்துருவார். ஸோ இது வந்து பகத்சிங் வந்து அவ்வளோவா வந்து பிடிக்காது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளை வந்து பிரிட்டிஷ்காரங்க இவ்வளோ அச்சுறுத்துதாங்க, நம்ம அதனால தான் கடைசியில் இந்த சௌரி சௌரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வந்து இந்தியர்கள் வந்து பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே வந்து இதனால காந்தி மொத்த போராட்டமும் வேண்டான்னு சொல்கிறது வந்து நிறைய தலைவர்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ பகத்சிங் மாதிரி நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்காது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1925 பகத்சிங் லாகூருக்கு வந்து வராரு. 1926 நவ்ஜன் பாரத் சபா அப்படிங்கிற ஒரு சபா வந்து ஆரம்பிக்காரு. பகத்சிங் எங்கே படிச்சிருப்பார் அப்படின்னா ஆரிய சமாஜத்தோட தயானந்த ஆங்கிலோ வேதிக் பள்ளி, அங்கே தான் வந்து படிச்சிருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைமன் கமிஷன், நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம், இந்த சைமன் கமிஷனை எதிர்த்து தான் வந்து லாலா லஜ்பத் ராய் வந்து போராட்டம் பண்ணுவார். அந்த போராட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் மேலே வந்து லத்தி சார்ஜ் பண்ணிடுவாங்க, லத்தியால் வந்து அடிச்சிருவாங்க. லத்தியால் அடித்ததில் வந்து அவர் பெரிய லெவலில் வந்து காயம் அடைஞ்சிருவார். ஸோ எப்போ லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா அக்டோபர் 30, 1928 வந்து லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நவம்பர் 17, 1928 அவர் வந்து இறந்துருந்தார். எங்கே வச்சு அவர் இறப்பார் அப்படின்னா லாகூர். ஸோ வந்து பாகிஸ்தானில் இருக்க லாகூரில் வச்சு இறந்துருந்தார். ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், இதை வந்து சச்சீந்திரநாத் சன்யால், ஜோகேஷ் சட்டர்ஜி அவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குழுவில் பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங் வந்து ஈடுபட்டிருப்பார். அதுக்கப்புறம் செப்டம்பர் 1928 பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங் இந்த குழுவோட பேரை வந்து ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேர் மாற்றுவார்.
அதில் முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு, சந்திரசேகர் ஆசாத் இவங்கெல்லாம் வந்து முக்கிய தலைவராக வந்து இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம், லாலா லஜ்பத் ராயை வந்து சைமன் கமிஷன் எதிரான போராட்டத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, அதனால அவர் வந்து இறந்துருவார் அப்படின்னு. அந்த ஆஃபீஸர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிறவர். அவரை கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணுவாங்க. ஆனால் மாற்றி ஜான் சாண்டர்ஸ் அப்படிங்கிற இன்னொரு போலீஸ் அதிகாரி வந்து கொண்டுருவாங்க. எப்போ அப்படின்னா டிசம்பர் 1928. ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி கொண்டுட்டாங்க. இந்த வழக்கு பேர் தான் சாண்டர்ஸ் கொலை வழக்கு, சாண்டர்ஸ் மர்டர் கேஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் லாகூர் சதி வழக்கு, செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிம்பாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி நிறைய சதி வழக்கு வந்து இருக்குது. மீரட், லாகூர் அந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து இருக்குது. நம்ம அதுக்கான செப்பரேட் ஸ்டோரி வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் வைக்க, நீங்கள் இதை பார்த்து முடித்தோன்னா அந்த ஃபுல் கதையை வந்து பார்த்துக்கோங்க. பிரிட்டிஷை எதிர்த்து இந்த HSRA அசோசியேஷன் வந்து நிறைய செயலில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அதாவது ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அவங்கள வந்து கொல்றது, அதுக்கப்புறம் அவங்க போகிற ட்ரெயினுக்கு வந்து தீ வைக்கிறது, குண்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம். இர்வின் போன ட்ரெயினுக்கு வந்து பாம்பிளஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதிலிருந்து இர்வின் வந்து எஸ்கேப் ஆயிடுவார். அதுக்கப்புறம் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ட்ரேட் டிஸ்பியூட் பில், தொழில் தகராறு மசோதா, ஸோ இதை வந்து பாஸ் பண்ணுற அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு குண்டை வந்து போட்டுருவாங்க. ஆனால் அதில் வந்து யாருக்கும் எந்த ஒரு உயிர் பலி வந்து ஏற்படாது. ஸோ இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காட்டுற மாதிரி வந்து பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காது கேட்காத பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நாங்கள் வந்து காது கேட்க வைக்கிறோம், அதுக்காண்டி தான் நாங்கள் வந்து இந்த செயலில் வந்து ஈடுபட்டோம் அப்படிம்பாங்க. ஸோ யார் பாம்பு போட்டிருப்பாங்க சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அப்படின்னா பகத்சிங்கும் பட்டுகேஸ்வர் தத்தும். அவங்க அந்த பாம்பு போட்டதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய துண்டு பிரசுரங்கள், நிறைய நோட்டீஸை வந்து தூக்கி எறிவாங்க. இன்குலாப் சிந்தாபாத், அதாவது புரட்சி ஓங்குக அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சவுண்டாக வந்து முழக்கமிடுவாங்க. இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து இவங்க வந்து ஒவ்வொரு செயலாக அடுத்தடுத்து ஈடுபட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்குரு, சுக்தேவ், பகத்சிங், ஜிதேந்திரநாத் தாஸ் இன்னும் ஒரு 21 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜெயிலில் வந்து ஜிதேந்திரநாத் தாஸ் இவர் பார்த்தோம் அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்கார். ஏன் அப்படின்னா அங்கே வந்து பிரிட்டிஷ்காரங்களையும் இந்தியர்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேங்காங்க. ஸோ வந்து பிரிட்டிஷ் கைதிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சலுகை இருக்குது. அதே மாதிரி வந்து இந்திய கைதிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சுகாதாரம் இல்லை, சுத்தம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போராட்டம் பண்ணுறாரு. அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கடைசியில் ஜிதேந்திரநாத் தாஸ் வந்து இறந்துருவார். பகத்சிங்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 116 நாள் வந்து உண்ணாவிரதம் இருப்பார். கடைசியாக அக்டோபர் 7, 1930 அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி மரண தண்டனை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங் வந்து பஞ்சாப் ஆளுநருக்கு ஒரு லெட்டர் எழுதுவார், எங்களை நீங்கள் வந்து சுட்டு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கடைசியில் மார்ச் 23, 1931 அவங்கள வந்து தூக்கில் போட்டுருவாங்க. பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ். ஆல்ரெடி ஜிதேந்திரநாத் தாஸ் பார்த்தோம் அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்து இறந்துட்டார். நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்னோம், ஒரு தனி நபரையோ இல்லை ஒரு கூட்டத்தையோ வந்து ஈஸியாக கொண்டுடலாம், யாரனாலும் ஈஸியாக வந்து அழிச்சிடலாம். ஆனால் ஒருத்தரோட சித்தாந்தம், ஒருத்தரோட ஐடியாலஜியை வந்து என்றைக்குமே அழிக்க முடியாது. அவர் இறந்தாலும் அவரோட ஐடியாலஜி வந்து அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் பகத்சிங்கை வந்து 23 வயசுலேயே பிரிட்டிஷ்காரங்க கொன்னாலும் அதுக்கப்புறம் வந்து அவர் போட்ட விதையில் அவரே மாதிரி 1000 பகத்சிங், லட்ச பகத்சிங் வந்து விடுதலைக்காக வந்து போராடி இருப்பாங்க. இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் வந்து இருக்காங்க. பகத்சிங் வந்து நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் வந்து எழுதியிருப்பார். அந்த புக் ஏன் எழுதியிருப்பார் அப்படின்னா அவரோட ரிலீஜியஸ் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஃபேமிலி, அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இவர் ஏன் நாத்திகன் ஆனார் அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு புக் வந்து எழுதியிருப்பார். அதான் வந்து நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற பகத்சிங்கோட புக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பகத்சிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம்.
நம்ம வந்து சிலபஸ் வைஸாக ஸ்டோரி வைஸாக ஃபேக்ட் வைஸாக ப்ரீவியஸ் இயரில் கேட்டது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டே வரோம். ஒன் ஷாட் அப்படிங்கிற சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஸ்டோரி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேக்ட் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து இருக்கும். நம்ம வந்து ஒன் ஷாட்லேயே பார்த்தோம் அப்படின்னா எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். நீங்கள் மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.